லாஸ் அவர்ஷன் பயாஸ்னா என்ன? இந்த லாஸ் அவர்ஷன் பயாஸ்னால நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ல என்ன பாதிப்புலாம் ஏற்படும்? இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ லாஸ் அவர்ஷன் பயாஸ்னா என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 8% 9% ப்ராஃபிட் வந்தா போதும். பட் என்னோட மணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹2 கூட லாஸ் வந்துறக்கூடாது. ஸோ லாஸ் வந்தா ஒரு ₹2 வந்தாலும் சரி, பட் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி வந்து ஒரு ₹10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ₹10 வரட்டுங்க. பட் எனக்கு இந்த ₹2 லாஸ் வந்துடவே கூடாது. ஏன்னா, என் பிரின்சிபல் வந்து கம்மியாயிடவே கூடாது. நம்ம சொன்ன மாரி மார்க்கெட்ஸ் வில் கோ அப் அண்ட் டவுன். ஸோ உங்களோட டெம்பரரி லாஸ் ஆர் வேல்யூவேஷன் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியரே பண்ண வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த நம்மளோட டைம் ஃப்ரேம்ல ரீசென்ட்டான டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் டூ அக்டோபர் ஒரு 3 டேஸோட ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆர் ஃபால் இருக்கும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது என்னாச்சுன்னா, நெறைய பேர் கேட்டது, நம்ம பேசாம மார்க்கெட்ஸ விட்டு வெளிய வந்துடலாமா? கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டுமா? அப்படின்றது நெறைய விஷயம் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ, எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் அந்த மாரி வந்துச்சு. ஸோ, வரும்போது என்ன சொன்னேன், ராதர் வந்து ஸ்டே புட் இன் தி மார்க்கெட். ஏன்னா, உங்களோட கோல் இஸ் வெரி லாங் டெர்ம் அந்த பெர்செப்ஷன்ல. ஸோ, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது யுவர் லாஸஸ் இஸ் பார்க்குறது எல்லாமே வேல்யூவேஷன் லாஸஸ். வேல்யூவேஷன் லாஸஸ்னா நம்ம நம்பர்ஸா பார்க்குறது. நீங்க அத ரியலைஸ் லாஸ் ஆக்கிட்டீங்கன்னா, அதுதான் உங்களோட பிரச்சனை. ஸோ, வேல்யூவேஷன் லாஸ்ன்றது கேன் ரெக்கவர். பட் உங்களோட ரியலைஸ் லாஸ், அதாவது நான் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் அந்த லாஸ நீங்க வந்து ரிட்ரீவே பண்ண முடியாது. சின்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க. அகைன் நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இந்த அமௌண்ட்ட நீங்க எங்க போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அகைன் தட் வில் ஆல்சோ கிரியேட் மோர் ஆஃப் எங்க போய் போடலான்ற அகைன் ஒரு டெசிஷன் மேக்கிங் நடக்கும். அந்த டெசிஷன் மேக்கிங் கரெக்ட்டா இருக்கணும். அகைன் அந்த டெசிஷன் மேக்கிங் இன்னும் லாஸ் ஆச்சுன்னா, அகைன் மோர் ஆஃப் லாஸஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ராதர் வந்து இஃப் யூ ஹவ் டேக்கன் அ ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமென்ட், ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமென்ட் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ருமென்ட் வந்து ஒரு சின்ன வேல்யூவேஷன் லாஸ் குடுக்கறதுனால பயப்பட வேண்டாம். ராதர் அப்சைடு என்ன இருக்கு? உங்களோட டைம் ஃப்ரேம் எவ்வளோ இருக்கு? அப்படின்னு பார்க்கிறது வில் பி தி பெட்டர் சாய்ஸ். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.